வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி. நம்ம ஆரியோட லுக்கை நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நார்மல் நீடில் கொடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஸ்கொயர் மிரரும், இது பிளாஸ்டிக் மிரர் தான், ரவுண்ட் மிரர் ரெண்டுமே நான் வந்து இதில் ஒட்டியிருக்கேன். இந்த டிசைனில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, ஆங்கர் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து மிரரில் மிடில் டாட் வச்சுக்கிறேன். 4 சைட்லேயும் மிடில் டாட் வச்சுட்டு ஒரு சைடில் நான் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு சைடில் நான் வந்து போய் இறக்குறேன். திருப்பி அதே சைடில் அதே இடத்துல குத்துன இடத்துலேயே குத்தாமல் ஒரு பாயிண்ட் தள்ளி நீங்கள் வந்து தைங்க. திருப்பி ஒரு சைடு ஒரு கார்னரில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவோம். இது நம்ம ஆரிலையும் போடுவோம். ஆரியில் போடுறத விட வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் போட முடியும். அதே லுக் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு சைடு நம்ம தைச்சிட்டு அதே பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அடுத்த சைடு நம்ம வரோம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து மிரரை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். மிரரை விட்டு தள்ளி போனால் அசிங்கமாக இருக்கும் நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை கவர் பண்ணிட முடியும். அந்த சின்ன ட்ரையாங்கிளை வந்து அழகாக நம்ம நீட்டாக கவர் பண்ணிடணும். எட்ஜ் வரைக்கும் அப்படியே சின்னதாக கொண்டு வரணும். மேலே ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்படியே போக 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 அந்த ஸ்டிச் வந்து சின்னதாகிடும். திருப்பி நம்ம வந்து அடுத்த சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து டச் ஆன மாதிரி வரும். திருப்பி முடித்த இடத்துலையே பக்கத்துலேயே ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு சைடு கொடுக்கணும். திருப்பி அதே சைடில் ஆரம்பிக்கணும். 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கனால பிசுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீட்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லுக்கு வந்து அப்படியே ஆரியில் போடுற அதே லுக் இருக்கும். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இதை நம்ம போட்டுட்ருக்கோம். நார்மல் நீடில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபுல் சைட்லேயும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ 4 மிரரையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் மிரர் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரவுண்ட் மிரருக்கு சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு கட்டணும். சின்ன சின்னதாக நம்ம வந்து எல்லா சைடும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு பெரிய இடத்த ஸ்டிச் பண்ணுறத விட நம்ம வந்து சின்ன சின்னதாக வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா மிரர் நல்லா நமக்கு ஃபுல் மிரர் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா மிரர் வந்து நிறைய கவர் ஆகிடும். சைடில் சுற்றி தைக்கிறத வந்து சின்னதாக தைக்கணும். கம்மியாக இடத்த ஆக்குப்பை பண்ணுற மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிக்கணும். நான் தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லா சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இந்த ரவுண்ட் சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவேன். ஹெக்ஸகனா இல்லை பென்டகனா அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் சைடும் எல்லா சைடும் அந்த மிரர் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ எடுத்து உள்ளே விட்டுறேன். உள்ளே விட்டு த்ரெட்டை வந்து கிளாத் வழியாக வெளியே விட்டுறேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட்டன் ஹோல். ஸோ நூலை மேலே விட்டுட்டு நீடில் அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் கிளாத்துக்குள்ளே விட மாட்டேன். த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுக்கிறேன். ஸோ அது ஒரு லாக் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். சுற்றி இதே மாதிரி தான் கவர் பண்ணிட்டு வர போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். பார்க்கவும் நல்ல கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம். நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டில், காட்டன் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகி வரும். நம்ம ஃபுல் ரவுண்டு நம்ம இதை கவர் பண்ணிடணும். இதே மாதிரி இது வந்து இந்த ஸ்டிச் பேர் வந்து பட்டன் ஹோல். சுற்றி நம்ம மிரரை தச்ச அந்த நூலுக்குள்ளே விட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ சைடில் இருக்க லீஃப் வந்து லோட் ஸ்டிச்சில் தான் நான் பண்ண போகிறேன். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து லோடு போட போகிறோம். நார்மல் நீடில், ஆரி நீடில் எப்படி ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கும். ஸோ மேலே இருக்க டிசைனை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்க சின்ன அந்த லீஃப் அந்த டிசைனையும், அந்த திலகம் டிசைனையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மேலே குத்துறோம், திருப்பி கீழே கொண்டு போய் குத்துறோம், திருப்பி கீழே ஸ்டார்ட் பண்ணி மேலே வரும், திருப்பி மேலே இருந்து கீழே போகிறோம். ஸோ அந்த டிசைனை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
மேலே போட்டிருக்க லைனை தாண்டி நான் போக மாட்டேன். அதேமாரி கீழே உள்ளே இருக்க அந்த திலகத்தை தாண்டியும் உள்ளே போக மாட்டேன். ஸோ லோடு இதேமாரி ஃபஸ்ட்டு ஒன் சைடை முடிச்சிடலாம். தென் அடுத்த சைட் போகலாம். நம்ம கீழே முடித்த இடத்துலையே திருப்பி அடுத்த ஒரு த்ரெட் விட்டுட்டு, அதாவது ஒரு நூல் இலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கிளாத்தில், அந்த இலையை விட்டுட்டு அடுத்ததில் எடுங்க. குத்தின இடத்துலையே திருப்பி எடுத்திங்கன்னா நம்ம தைச்சது பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் ஒன் சைடு முடிச்சிட்டேன். அடுத்த சைடு திருப்பி டாப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த டிசைனை நான் வந்து போட்டிருக்க லைன் மேலேயே தான் தைச்சிட்டு வருவேன். திருப்பி கீழே குத்துறேன். திருப்பி பக்கத்தில் அந்த கீழேயே பக்கத்தில் எடுக்கிறேன். அதே இடத்துல குத்த மாட்டேன், பக்கத்தில் எடுத்துக்குவேன். திருப்பி மேலே அந்த டிசைனில் எந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பனில் வருதோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப ஒட்டி தள்ளி இறுக்கி அப்படிலாம் குத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதுவே நல்லா குண்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இது முடிச்சுட்டு பார்க்கும்போது இது நல்ல ஒரு திக்கான உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இதை நீங்கள் சில்க் த்ரெட்டில் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல திக்காக அழகாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் காட்டன் த்ரெட்டுங்கிறதுனால 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதேமாரி அவுட்டர் லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். அந்த லீஃப் அந்த டிசைன் ஃபுல்லாக. தென் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க ஸ்பேஸை கவர் பண்ணலாம். உள்ளே வந்து நீங்கள் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை நம்ம வந்து த்ரெட்லேயே ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். புட்டா மாதிரி நம்ம வந்து ஆரியில் போடுவோம். அந்த புட்டாவை தான் நான் வந்து இதில் வந்து நார்மல் நீடில் போட்டு காமிக்கிறேன். இதுவும் வந்து லோடு மாதிரி தான் நம்ம போடுறோம். மேலே வெவ்வேறு இடத்துல எடுக்கிறோம். கீழே குத்துற இடம் வந்து பாயிண்ட் வந்து ஒரே பாயிண்டில் நம்ம குத்திக்கிறோம். மேலேருந்து கொண்டு வந்து கீழே குத்துறேன், அவ்வளோதான். அந்த இடத்த நான் கவர் பண்ணுறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி அந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் வெளியே இருக்க லைன் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சும் ரன்னிங் ஸ்டிச்சும் போட்டு கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம புது டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மிரர் வந்து ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.